ஆஹா, எவ்வளவு பெரிய மாவீரரு! ஆனா இவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போலே. இவரை பார்த்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட் சரியில்லை போலியப்பா. வாங்க கதைக்குள்ள போலாம். உற்சாகமுள்ள வீரன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு வீரர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா எல்லா போர்லயுமே தன்னோட திறமைய காட்டி சூப்பரா ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. கத்தி சண்டையில அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் குதிரை மேல ஏறி சண்டை போடுறது அந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவர் தான் சூரன். அவருக்கு அது மட்டும் இல்லாம நற்குணங்கள்லாம் இருந்துச்சு. என்ன பண்ணுவாருன்னா, ஏழை மக்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு வந்தாரு. அதனால மக்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு, பாராட்டிட்டு வந்தாங்க. ஏ ராஜா வந்துட்டாரு, மாவீரன் 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 அப்படின்னு கூச்சல் எல்லாம் போடுவாங்களா பாத்துக்கோங்களேன். ஆனா இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இதெல்லாம் இருந்தா கூட அந்த மாவீரனுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் இருந்துச்சு. அத அந்த வீரன் கட்டுப்படுத்திட்டு இருந்தாரு. அந்த ரகசியம் அவரோட நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாது. அது என்னன்னா, அவர் தலையில முடியே இருக்காது, ஃபுல்லா வழுக்க. அவர் தன்னுடைய வழுக்கைய மறைக்க தலையில பொய் முடியால செய்யப்பட்ட டோப்பா ஒண்ணு அணிந்துட்டு இருந்தாரு. அந்த பொய் டோப்பாவை பாத்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவரோட முடி மாதிரியே இருந்துச்சு. அதனால யாருமே அதை பார்த்தா கூட நம்ப மாட்டாங்க. அவருக்கு வழுக்கன்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிக்காம ரகசியமாவே இருந்துடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அந்த வீரன் அவங்க நண்பர்களோட சேர்ந்து வேட்டையாட போயிருந்தாரு. குதிரையில ஃபாஸ்டா போயிட்டு இருக்கப்போ காத்து பலமா வீசுச்சு. அந்த வீரன் தலையில இருந்த தோப்பாவும் தொப்பியும் பறந்து கீழே விழுந்துடுச்சு. திடீர்னு அந்த வீரனோட வழுக்கத்தலை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது, இத்தனை நாளா நீ ஒரு வழுக்க மண்டையா, இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சிரிச்சிட்டு என்ன சொன்னாங்கன்னா, முட்டை இருக்குல்ல முட்டை, அது போல உன் தலையும் முட்டை மண்டை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நீ இத்தனை நாளா எங்க கிட்ட இளைஞன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தியா? ஆமாண்டா, சிரிங்க. நான் வழுக்கத்தான், அதை எப்பயோ மறைக்க நானும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் குட்டை வெளிப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லி குத்தமில்ல, யார சொல்லி குத்தமாடா, நெஞ்சம் ஒண்ணு குத்தமாடா. என்னோட நிஜமான முடியே என் தலையில தங்கல, அப்ப எப்படி போய் முடி மட்டும் என் தலையில தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவீரனும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பறக்குது என் முடியெல்லாம் பறக்குது என் டோப்பா எல்லாம் பறந்து போச்சே என் டோப்பா தானே, மானம் போச்சே என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாலே, டோப்பா போச்சே முடியும் போச்சே, டோப்பா போச்சு முடியும் போச்சு எல்லாம் போச்சே, ஜாலியான வீரன் நானே. இத பார்த்து அவங்க நண்பர்கள், ஐயோ நம்ம நண்பனை இப்படி நம்ம கேலி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டப்பட்டாங்க. நீ நிஜமாலே ஒரு குதூகலமான வீரன் தான் சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு மகிழ்ந்தாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன நீதி தெரிஞ்சுக்கிட்டீங்க? தன்னை பார்த்து சிரிப்பவர்கள் மற்றொரு இகழ்ச்சிக்கு உள்ளாக மாட்டார்கள். என்னதான் அவரை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சாலும் அவர் அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் எப்படி? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் கதையில மீட் பண்ணலாம். பாய்.